கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது in Galatians 3:7 we see அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what is said here, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Know ye therefore that they which are of faith, the same are the children of Abraham. விசுவாச மார்க்கத்தார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. here it is said as those who are in the way of faith, இந்த வழி இந்த மார்க்கத்தினுடைய பெயர் விசுவாசம். and the way of this the name of this way is faith. அப்படியானால் முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியாக மாற வேண்டும். That means first of all a child of God should become a believer. ஒரு ஊழியக்காரன் தடுமாறின பொழுது when a worker staggers, அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? and looking unto him what did the Lord say, இன்னொரு ஊழியன் தடுமாறின பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? and when a worker staggered what did the Lord say? பேதுரு தடுமாறின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? when Peter staggered what was the word of God? தோமா தடுமாறின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? and when Thomas staggered what was the word of God? பேதுரு அந்த தண்ணீரிலே அமிழ்ந்து போகிறேன் என்று கத்தின பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே என்று சொன்னார். when Peter said that he was drowning, Jesus looking unto him said, ye of little faith. தோமா தடுமாறின பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? when Thomas staggered what did Jesus say? அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். be not of unbelief but of faith. விசுவாசம் என்பது ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒன்றான ஒரே ரேஷியோல தான் கணக்கிடப்படுகிறது. and faith is measured in the same manner for both the believers and the workers. நம்முடைய விசுவாசம் எந்த தன்மை உள்ளது? and what is the nature of our faith? இந்த விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாய் மாறி விட்டீர்களா? in this faith have you become strong? அது எப்படி ஒரு மனிதன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாற முடியும்? or how can a man become strong in the faith? முதலாவது இந்த விசுவாசத்தை, இந்த வசனத்தை, இந்த வல்லமையை, இந்த ஜீவியத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று நீ முதலாவது விசுவாசிக்க வேண்டும். first of all, for this thing to be fulfilled in your life you have to believe that he is strong. ரெண்டு காரியத்தை செய்யும் பொழுதுதான் விசுவாசம் நமக்குள்ள வல்லமையாய் மாறும். only when we do two things the faith will become strong in us. ஒன்று, தேவனை நீ முழு நிச்சயமாய் நம்பு. and first thing you believe and trust the Lord with full certainty. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். Paul says, I know whom I believe. நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? do you believe the Lord? எவ்வளவு நம்புறீங்க? how much do you believe? பைபிள் சொல்லுகிறது முழு நிச்சயமாய் நம்பணும். and the Bible says that with full certainty we have to. இரண்டாவது, இந்த விசுவாசத்திலே நீ தேவனை மகிமைப்படுத்தணும். and secondly, in this faith we have to glorify the Lord. ஒரு பையன் திடீர்னு ஒரு புதுசா மேரேஜ் ஆன பையன் காணாமல் போய்விட்டான். a boy who had joined a job, he was புதுசா கல்யாணம் ஆனவன். a boy who got married newly, he was missing. அந்த பெண் வீட்டார் தேடி பார்த்துட்டு கடைசில கிடைக்கலன்னு உடனே அவங்க உதறிட்டாங்க. and the bride's family searched for him and they shook him off. இப்போ அவங்க பையன் வீட்டுக்கு செய்தி கொடுத்தாங்க. and they gave a message to the boy's house. பையன் ஒரு நல்ல ஒரு விசுவாசியினுடைய பையன். and the boy is the son of a good believer. ஆனா அந்த பையன் அவ்வளவு விசுவாசி அல்ல. but that boy is not a good believer. இப்பொழுது அவனை காணவே இல்லை. and now he is missing. அந்த நேரத்துல பயங்கர வெள்ளம் அந்த ஊர்ல சம்பவித்தது. and there was a big flood occurred in that place. அதனால அவனை தேடியும் பார்க்க முடியல. and they searched in vain. அவன் காணாமலே போய்விட்டான். and he was missing அவன் forever. அந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. and that he was the eldest son. இவங்க பாவப்பட்டவங்க, இவங்க எப்ப பார்த்தாலும் கோயில்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. poor people, they will be always crying in the church. எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. they will be always crying. இப்படி அவன் விருப்பப்பட்டான்னு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம், கடைசில அந்த பையன் காணாமலே போயிட்டானே. as he said he was given in marriage but now he is lost. சுத்தமா அவனை பத்தி எந்த செய்தியும் கிடையாது. and there was no news about him. ஆனா என்ன நடந்துச்சு? but what happened? நம்ம விசுவாசிகள் இந்த சில அறகுறை தரிசனம், தீர்க்க தரிசனம் இப்படி சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. and among our believers there are people those who have visions. நான் இப்போ ஒரு இடத்துல சின்ன பிரதரா இருந்தேன். then I was a young brother in a place. அந்த இடத்துல நான் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். I had gone for a meeting to that place. மீட்டிங் முடிஞ்ச உடனே after the meeting நான் அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லதுக்கு போய் விசாரிக்க போயிருந்தேன். I visited the house to give them some solace. நான் மீட்டிங் முடிஞ்சு இங்க கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போறதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு இன்னொரு அம்மா போயிடுச்சு. before I could leave, another woman went to their house. நான் போன போது அந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப அழுதாங்க. in that house all started crying when I செத்து போன மாதிரி அழுதுகிட்டு இருந்தாங்க. as if somebody had passed away. அப்ப ஏதோ செய்தி கிடைச்சிச்சு போல இருக்குன்னு நானும் எல்லாம் அமைதியா வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்துச்சு, என்ன செய்தி கிடைச்சதுன்னு சொன்னேன். I quietly entered the house and asked about the news. அப்ப அவங்க சொன்னாங்க, then they said, இந்த அம்மா ஒரு தரிசனம் பார்த்தாங்களாம். this woman saw a vision. என் பையன் அப்படியே தண்ணில மிதந்து பாடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி. as my son's body was floating in the water. அதான் செத்து போயிட்டான் போல இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். and that's why we are weeping. ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யலையே. the Lord didn't help him. ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யலையே. the Lord God didn't help him. எப்படி இருக்கும்? how it would be? நான் உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டேன்.
Then I called that. கூட்டம் முடிஞ்சு நீ ஏன் இங்க வந்தேன்னு கேட்டேன். I asked her why she came after the meeting here. கூட்டம் முடிஞ்சு உனக்கு வீடு வாசல் இல்லையா? Don't you have your own house? போ. Go to your house. கிளம்பு பைபிளை தூக்கு கிளம்பு உன் வீட்டுக்கு போய் சேர. வயசானவங்க தான், என்னோட ரொம்ப வயசானவங்க. ஏமா நீ இந்த வீட்டுக்கு வந்தது தப்பு, நீ உன் வீட்டுக்கு போ. You go to your house. சத்தமா பேசுங்க. You go to your house. என்ன நடந்துச்சு? What happened? திரும்ப ஜெபித்தோம். Again we prayed. அவனுக்காக ஜெபிச்சது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. And for him we prayed a lot. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜெபிப்போம். Every Saturday we would pray. விடாமல் ஜெபித்தோம். Unceasingly we were praying. திடீர்னு ஒரு நாள் ஒரு லெட்டர் வந்துச்சு. Suddenly one day we received a letter. பெங்களூர்ல இருந்து நான் வந்து உயிரோட தான் இருக்கிறேன். நான் வருவேன். I will come. எப்படி இருக்கும்? How it would be. திரும்ப அந்த லெட்டர் எங்க இருந்து வந்துச்சுன்னு அந்த சீலை தேடிட்டு இவங்க பெங்களூர்லாம் சுத்துனாங்க, கிடைக்கல. And they went to Bangalore and looked for him, could not find him. அப்ப நாங்க சொன்னோம், பையன் உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு, வருவான்னு இனிமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Now we have understood that boy is alive, but now you start praising that he would come. கர்த்தர் அவனை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. For the Lord has brought him, let us praise him. விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க first. You confess your faith first. அதுல இருந்து அந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் என் பையன் வந்துறான், வந்ததுக்காக ஸ்தோத்திரம், வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இதேதான் ஜெபம். Till then they started saying that the son had come and they praised the Lord. அது ஒரு பைத்தியக்காரத்தனம் போல இருந்துச்சு. It appeared foolish. திடீர்னு ஒரு நாள் அவங்க தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த வேலி பக்கத்துல அவன் அப்படியே சித்தப்பரம பிடிச்சு போய் நிக்கிறான். And when he came one day he had come near the fence and was standing in front of the house without his senses. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அவன் உயிரோட தான் இருக்கான். And today he is still alive. இந்த அம்மா தரிசனம் என்னாச்சு? What happened to the vision of this woman? இப்படி எல்லாம் தரிசனம் பார்க்கறவங்க பெந்தேகோஸ்ல ஒரு ரொம்ப 80% இருக்காங்க. 80% is there in Pentecost seeing visions today. இதுல ரெண்டு தரிசனம் நிறைவேறிச்சுனா அவங்க தனியா ஊழியம் தொடங்கிடுவாங்க. If two visions are fulfilled, they will start a separate. மூணு தரிசனம் நிறைவேறிச்சுனா இவன் பாஸ்டர் ஆயிடுவான், இந்த அம்மா பாஸ்டர் அம்மா ஆயிடுவா. After 3 visions fulfilled, he would become a pastor and அதுக்கு பிறகு தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஊழியர்னு நோட்டீஸ் அடிப்பாங்க. And afterwards they will give notice saying that they have the gift of அதுக்கு பிறகு இது தொழிலாக மாறும். Afterwards it would become a business. இப்படி இங்க இருந்து போனவங்க பேர்லாம் நான் சொல்லுவேன். I can give the names of such people who have left. எதுக்கு இத சொல்றேன்? Why I say this? இன்னைக்கு அந்த பையன் உயிரோட இருக்கிறான். And today that boy is still alive. அதுக்காக தரிசனம் எல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. I don't say all visions are wrong. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. I don't say all prophecies are wrong. நீ தெளிவாக இருக்க வேண்டும். You should be sober. நீ விசுவாசித்து அவரை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்து. And you believe, trust him with certainty and glorify God. அப்பதான் நீ விசுவாசத்துல வல்லவனாய் மாற முடியும். Then only you will become strong in faith. நடக்காதது நடந்ததாக நீ விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் எனக்கு தந்தார்னு சொல்லு. And things that are not happening, you believe that it will happen and praise the Lord for it. நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னவர் உண்மையுள்ளவர். He who said that I will give a child to Abraham is faithful. வருடங்கள் போகலாம், Years may pass on. ஆனா எப்பொழுது வல்லவனாய் மாறுறானோ அப்பதான் குழந்தை வரும். Only when he becomes strong, he will have a child. பாஸ்டர் செல்வம் அவர்கள் பேசும் பொழுது, When Pastor Selvam would speak, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயதுல பேசினார் ஒரு குழந்தை தருவேன். at the age of 25, the Lord 75 Lord spoke to Abraham that he would give him a child. என்ன நடந்தது? What happened? 99 வயதுல தான் அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. Only at the age of 99 he got a child. அவருடைய வெளிப்படுத்தல் என்னன்னா 99 வயசுல தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் முதிர்ச்சி அடைந்து வல்லவனாய் மாறினான். The revelation is only at the age of 99 the faith of Abraham got perfected. ஏனடா அதுக்கு முன்னால அவன் இஸ்மவேல் பிழைப்பானாகன்னு சொல்றான். And before that he said that let Ismail live. அதுக்கு முன்னால எலியாசர் என் வீட்ல பொறுப்பா இருக்கட்டும்னு சொல்றான். And before that he said that let Eliezer be in charge of my household. இவைகள் எல்லாம் அவிசுவாசத்தின் வார்த்தைகள். These are the words of unbelief. இவைகள் வேரோடு பிடுங்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான், வாக்குத்தத்தம் நிறைவேறினது. When these things are uprooted, when he glorified the Lord, he became perfect in faith. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது? What type of faith do we have? இந்த விசுவாசம் சாதாரண விசுவாசமாய் இருக்கிறது. And this faith seems to be an ordinary faith. இதை குறித்து பொதுவான விசுவாசம் என்று நாம் சொல்லலாம். About this we can say that it's a general faith. யூதாவிலே நாம் பார்க்கும் பொழுது, When we see it in book of Jude, இங்கே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் என்ற வார்த்தை இருக்கிறது. here there is a word, the faith given once. ஒரு தேவனுடைய பிள்ளையின் கையிலே ஒரு விசை இந்த விசுவாசம் ஒப்புவிக்கப்படுகிறது. In the hand of the child of God, this faith is given once. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். The faith given once. இந்த விசுவாசம் வளர்ச்சி அடைந்து பூர்ணப்படும் பொழுது, When this faith grows and perfected, யூதா 20 வசனத்தின்படி, according to the verse 20 of Jude, மகா பரிசுத்தமான விசுவாசமாக அது மாறுகிறது. it becomes a most holy faith. ஒரு விசுவாசம் ஒருவனுக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து
அது மகா பரிசுத்தமான விசுவாசமாக மாறுகிறது. A faith grows and grows and becomes the most holy faith in a person. இதுதான் விசுவாசத்தில் வல்லவனான ஒரு அனுபவம். This is the experience of becoming strong in faith. பிரியமானவர்களே, இந்த மார்க்கத்துல விசுவாசம் இல்லன்னா ஒண்ணுமே நடக்காது. In this way, if you don't have faith, nothing can be done. உனக்கு விசுவாசம் இல்லன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது. If you don't have faith, the Lord cannot do miracles. அவிசுவாசம் தான் நம்முடைய விசுவாசத்துக்கு பெரிய எதிரி. The greatest enemy to our faith is the unbelief. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனிலும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். And be warned, let us not have the evil heart of unbelief in us. ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான். A prophet speaks. நாளை இந்நேரத்துல ஒருபடி கோதுமை இத்தனை ரேட்ல விக்கும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றான். And a measure of wheat will be sold at this price, the Lord will bless, he says. அதுக்கு ஒரு பிரதானி சொல்றான். And the captain of that வானத்தின் மதக திறந்தா கூட இப்படி நடக்காதுன்னு சொன்னான். even if the Lord opens the windows of the heaven, it will not happen. ஒரு தீர்க்கதரிசனம் வருது, அதற்கு எதிர்கருத்து தவறான ஒரு வார்த்தை சுட்டிக்காட்டப்படுகிறது. A prophecy comes and also a word contrary to that comes. அது எப்படி நடக்கும்? How it will happen? நாளைக்கு 24 மணி நேரத்துல எப்படி மிராக்கிள் நடக்கும்? In 24 hours, how a miracle will happen? எப்படி நடக்க முடியும்? How it will happen? வானத்தின் பலகணியை திறந்து கோதுமையை கொட்டினா கூட நடக்காதுன்னு சொன்னான். Even if the windows of the heavens are opened and the wheat is showered, it will not happen. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ராஜா நிக்கிறான். Between these two, a king stands. ஒரு பகுதியில தீர்க்கதரிசி, And ஒரு பகுதியில பிரதானி. on one side the prophet and இந்த on the other ரெண்டுக்கு side நடுவுல ஒரு ராஜா நின்று தடுமாறிட்டு இருக்கான். between two, a king stands and staggers. தீர்க்கதரிசி சொல்றான், நாளை இந்நேரம் இந்த அதிசயம் நடக்கும். The prophet says at this hour tomorrow this miracle will அந்த happen. பிரதானி சொல்றான், வானத்தின் பலகணியை திறந்தாலும் நடக்காது. That captain says even if the windows of the heavens are opened, it will not happen. நடந்துச்சா நடக்கலையா? Did it happen or not? உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னா, Immediately the prophet said, நாளைக்கு இது நடக்கும். tomorrow it will occur. நீ அதை பார்ப்பாய், You will see that, ஆனா நீ செத்து போவாய், but you will die. அனுபவிக்க மாட்டாய்ன்னு சொன்னான். You will not enjoy that. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது. Next day similarly happened. வானத்தின் பலகணி திறந்ததுன்னு சொன்ன மாதிரியே அங்க ஆசீர்வாதம் வந்தது. As the windows are opened, the blessings came. ஜனங்க சாப்பிட இல்லாம இருந்தவங்க எல்லாம் நெரிச்சி அடிச்சு வந்தாங்க. The starving people, they came rushing. இப்ப இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றதுக்கு இவனை கொண்டு வந்து ராஜா நிப்பாட்டிட்டான். Now the king kept him there to control the crowd. என்ன நடந்தது? What happened? அந்த ஆசீர்வாதம் நிகழ்ந்ததை அவன் கண்டான். ஜனங்கள் நெரிச்சிட்டு வரும் பொழுது இவனை போட்டு மிதிச்சு அங்க எல்லாரும் சாவடிச்சிட்டு போயிட்டாங்க. He saw the blessing occurring, but when the people came rushing, he was killed. இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நீ விசுவாசத்தில் தோல்வி அடைந்து மடிய போகிறாயா, இல்லாவிட்டால் விசுவாசத்திலே தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனாய் மாற போகிறாயா? After coming into this way in faith, are you going to be defeated or are you going to become strong in faith? உன்னுடைய விசுவாசம் ஆரோக்கியமா இருக்கணும். Your faith should be healthy. ஒருவேளை உன் சரீரம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். Your body may not be healthy. உன்னுடைய மனது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். Your mind may not be healthy. ஆனால் உன்னுடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதா இருக்க வேண்டும். But your faith should be healthy. தீத்து 1 14 வசனத்தில் பார்க்கும் பொழுது, In Titus 1:14 we see, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். that they may be strong in faith, you want them. விசுவாசத்திலே ஆரோக்கியம் நல்ல சுகமா இருக்கணும். And we should be healthy in faith. உன்னுடைய விசுவாசம் சுகமுள்ளதாக இருக்க வேண்டும். Your faith should be a sound one. உன்னுடைய விசுவாசம் பலவீனமா இருக்க கூடாது. Your faith should not be a weak one. இதைத்தான் கலாத்தியர் 4 அதிகாரத்திலே ரோமர் 4 அதிகாரத்திலே நாம் இப்பொழுது படிக்கும் பொழுது, About that when we read in 4th chapter of Romans, ரோமர் 4:19 பார்க்கும் பொழுது, in Romans 4:19 we see, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. Abraham was not weak in faith. அவன் சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம். Probably he would have been weak in the அவனுக்கு body. தெரியும் தன் சரீரம் செத்து போய் விட்டது. He knew very well that his body was dead. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. The womb of Sarah was dead. சரீரமும் செத்து போனது, அவனுடைய பெண்ணுடைய கர்ப்பமும் செத்து போனது. The body- ஆனால் அவனுடைய விசுவாசம் செத்து போகவில்லை. The body and womb were dead, but his faith was not dead. உன்னுடைய உலக பிரகாரமான காரியங்கள் செத்து போனதாக இருக்கலாம். உன்னுடைய விசுவாசம் உயிருள்ளதாக இருந்தால் நீ வல்லவனாய் மாறி வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வாய். The worldly things may be dead, but if your faith is alive, you can inherit all the promises. எத்தனை பேர் இப்படி நீங்கள் தேவனை விசுவாசித்து வல்லவனாய் மாற போகிறீர்கள்? How many of you are going to believe the God and become strong? எதெல்லாம் உனக்கு நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும்னு நீ விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. All things that are impossible, you believe that it will be possible and praise the Lord. எதெல்லாம் கிடைக்கலையோ கிடைக்கும் என்று ஸ்தோத்திரம் பண்ணு. What you have not received, you believe God and praise, saying that you will receive. எதெல்லாம் உன்னுடைய அறிவில முடியலையோ அதெல்லாம் முடியும் என்று நீ ஸ்தோத்திரம் பண்ணு. All that are impossible in your knowledge, say that it is possible and praise the Lord. எரிகோவை சுத்திட்டு வர்றாங்க.
and they were going around Jericho. சும்மா சுத்தினா உடைஞ்சிருமா? Simply if they go around will it சரி, fall? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாலும் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கா? Even if they praise, is there a chance for it to break நீங்க down? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த கட்டடம் விழுந்துருதான்னு பார்க்கலாம். And you all start praising, let us see whether the building விசுவாசம் falls. தான் அதுல முக்கியம். Faith is the most essential thing. ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரிச்சாங்க. அவங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுதுதான் தேவன் செய்ய வேண்டியதை செய்கிறார். When they were told to shout, they did that. Only when they did what they did, the Lord did what நீ he had to do. தேவனை மகிமைப்படுத்து. You glorify God. அதிகாலையில் எவ்வளவு தூரம் தேவனை மகிமைப்படுத்துகிறாய்? Early morning, how much you glorify the Lord? பகல் வேளையில எவ்வளவு நேரம் தேவனை மகிமைப்படுத்துகிறாய்? During day, how much you glorify the Lord? படுக்கைக்கு போகும் பொழுது எவ்வளவு நேரம் நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாய்? Before going to bed, how long you praise the Lord? எது முடியாதையோ அதெல்லாம் முடியும் என்று எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? All the impossible things, how many of you praise that it would be possible? நம்ம ஃபெய்த்தம்ல காரே இல்லாத ஒரு காலங்கள் இருந்தது. Once we didn't have a car at all in our faith homes. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சிலோன்ல கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு காரை தந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ட்டார். In Ceylon, one pastor, when a meeting was going on, he said that let's praise the Lord for he has given us a car. எல்லாரும் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க. All with the marvel they praised the Lord. ஒரு அம்மா வரும்போது பாத்துச்சு காரே அங்க இல்ல. A woman came and she saw no car there. அதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. She was wondering, கார் கொடுத்தாரு ஸ்தோத்திரம்னாங்க, நம்ம வரும்போது கார் ஃபெய்த்தம்ல இல்லையே அப்படின்னு பிள்ளையை தூக்கிட்டு போற சாக்குல வெளியே போயிடுச்சு. and it was said that there was a car and they praised, and with an excuse of carrying the child out, she went out. அப்படி பிள்ளையை தூக்கிட்டு போற மாதிரி வெளியே போயிட்டு போய் பாத்துச்சு கார் இல்ல. அட பைத்தியக்கார கூட்டம் எல்லாம் இருக்கானுங்கன்னு சொல்லிச்சு. As she didn't find the car, she thought that it was a foolish group. அது மெல்ல வெளியே போய் பார்த்துட்டு வந்துச்சு. வரும்போதும் கார் இல்ல. இப்ப குழந்தை தூக்கிட்டு போய் பார்த்தாலும் அங்க என்ன இல்ல, கார் இல்ல. ஆனா இங்க உள்ள உட்கார்ந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. And there was no car at all even when she came and went out and saw, but they were all praising. அதுவும் அமைதியா வந்து உள்ள உட்கார்ந்துச்சு. And she also came back and கூட்டம் sat. முடிந்தது. After the meeting, கூட்டம் முடிஞ்சிட்டு வெளியே வந்தா ஒரு கார் வந்து நிக்குது. ஒருத்தர் வந்து கார் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது ஃபெய்த்தமுக்கு கொடுக்கறேன்னு சொன்னார். and a person came in the car and gave the car, offered the car to the faith home. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? How is your faith? ட்ரையல் பண்ணி பார்க்கலாமா? Shall we pray and see? ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? Shall we try? பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு நாள் காலையில ஜெபம் 6 மணி ஜெபத்துல சிஸ்டர்ஸோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். Pastor Aruldas one day at the morning 6 o'clock prayer, he was praying with the sisters. இந்த ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு நாளும் கஞ்சியே தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு காடை கௌதாரி ஏதோ ஒரு மட்டன் சிக்கன் ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சொன்னாராம். We have been having only gruel since we came for the ministry, no non-vegetarian item we received. வந்ததுல இருந்து இதுவரைக்கும் அது கண்ணுல கூட தென்படலையே. Since we came, we have not even seen that. ஆண்டவரே ஏதாவது ஒன்னு கொடுக்க கூடாதா? God, won't you give something? அப்படின்னு இப்படி பேச்சு வாக்குல இப்படி நான் பிரசங்கம் பண்ற மாதிரி அவர் ஜெபத்துல உட்கார்ந்து சொன்னார். And casually he was saying in the prayer. சொல்லி முடிச்ச உடனே ஒரு கொக்கு அடிபட்டு நொண்டி 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 ஹாலுக்குள்ள நடந்து நேரா இவர்கிட்ட வருது. And after he had said that, a crane limping came into the hall near him. எப்படி இருக்கும்? How it would be? தேவன் நீங்கள் விசுவாசித்தால் வாஞ்சித்தால் அதை செய்ய அவர் வல்லவர். If you believe, the Lord is able to do that, he is strong enough to do. நீங்க விசுவாசிக்கணும், அதை நம்பி தேவனை ஸ்தோத்திரிக்கணும். You have to believe and you have to praise the Lord for it. தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible with the Lord. உன்னுடைய விசுவாசம் கரெக்ட்டா வந்துருச்சுனா அந்த இடத்துல தேவன் வந்துருவார். If your faith comes to the right place, there the Lord will come. உன்னுடைய விசுவாசம் வளர்ந்துருச்சுனா அங்க தேவன் நிப்பார். If your faith grows, God will stand there. நீ வந்துட்டேனா போதும், அவர் வந்துருவார். If you come, he will also come. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்துல நாம் வல்லவர்களாய் மாற வேண்டிய நேரம் வந்து விட்டது. The time to become strong in the faith has come. விசுவாசத்துல பலவீனமா இருந்திராதீங்க. Don't be weak in your faith. ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கிறது. Because these are the end times. இரண்டாவதாக, Secondly, 2 சாமுவேல் 23:20 பார்க்கும் பொழுது, in 2 Samuel 23:20 we see, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said here? அங்கே பெனாயா எப்படிப்பட்டவன்? What type of person was Benaiah? பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் செய்கைகளில் வல்லவன். Here it is said about a man that he was strong in his deeds. ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற வேண்டும். One thing, the child of God should become strong in faith. இரண்டாவது, அவன் செய்கைகளில் வல்லவனாய் மாற வேண்டும். And secondly, in his deeds he should become strong. இந்த செய்கை என்று சொல்லுகிறது அவன் செய்கிற யுத்தம், இல்லாவிட்டால் அவன் செய்கிற ஊழியம், இல்லாவிட்டால் அவன் செய்கிற கிரியை.
The work, the deeds means the war he fights or the ministry he does. இங்கே அவன் செய்கையில் வல்லவனாய் இருந்ததால் நடந்த சம்பவம் என்ன? As he was strong in his deeds, what happened அந்த there? வசனத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, When we read the whole verse there, அவன் மோவாபின் வலுமையான 2 சிங்கங்களை கொன்றான். he killed the 2 lions there. அடுத்ததாக உறைந்த பனியின் காலத்திலே சிங்க கெபிக்குள்ள போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். At the time of the frozen state, he went into the cave of the lion and killed a lion there. இதுதான் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது, செய்கைகளில் வல்லவன். And this is what it is said that about him, that he was valiant and strong நீ in his deeds. கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? What have you done for the Lord? ஒருவேளை உன் குடும்பத்துக்காக நீ இரவும் பகலும் எதையாவது செய்து கொண்டே இருக்கலாம். For the sake of your family, day and night you may be doing உன் something. பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக இருக்கிற வரைக்கும் எதையாவது செய்யணும் அப்படின்னு நீ ஆசைப்படலாம். And for your children and generation, you would like to do something. இல்லாவிட்டா நீ சார்ந்திருக்கிற ஒரு கம்பெனிக்காக எதையாவது செய்யலாம் என்று நீ எண்ணிக்கொள்ளலாம். For the sake of the company in which you are working, you may like to do something. இல்ல நீங்க வேலை பார்க்கிற ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ உங்க ஸ்கூல் அந்த ஸ்கூல் எவனோ ஒருத்தன் ஓனர், ஆனா நீ தான் ஓனர் மாதிரி இழுத்துட்டு போய் கொண்டிருக்கிறாய். And some school or college in which you are working, that you are thinking as if you are the owner and ஆனா working. கர்த்தருக்காக நீ என்ன செய்து அதுல நீ வல்லவனாய் மாறி இருக்கிறாய். But for the sake of the Lord, what have you done and become strong and valiant in that? எத்தனை விஷயம் நீ பிசாசு ஜெயிச்சிருப்பாய். How many times you have overcome இந்த that? சிங்கம் என்று சொல்லுகிறது கெர்ச்சிக்கிற சிங்கம் பிசாசை காண்பிக்கிறது. Here the roaring lion denotes the devil. இந்த பிசாசை நீ எத்தனை தரம் ஜெயிச்சிருக்கிற? How many times you have overcome this lion? ஒரு தரம் அல்ல, Once, ஒரு சிங்கம் அல்ல, not one lion. எத்தனை சிங்கம் வந்தாலும் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். Let many lions may come, but he will be overcoming. எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் அவன் ஜெயிப்பான். Though many lions may come, he will win. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் செய்கைகளில் வல்லவர்களாய் மாறுகிறீர்கள்? How many of you have become valiant in your acts? நீ பரலோகத்துக்கு போன பின்பு எத்தனை குழந்தை பெற்றாய், எவ்வளவு பிசினஸ் பண்ணினாய், எத்தனை விஷயம் நீ வீடு கட்டினாய், இந்த क्वेश्चनே அங்க சாப்டரே கிடையாது. When you go to heaven, there will be no questions about how many houses you have built, நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்ச, how long you prayed, எவ்வளவு போராடினாய், how much you wrestled, எத்தனை வல்லமைகளை ஜெயித்தாய், how many powers you overcame, எவ்வளவு நேரம் நீ ஊழியம் செய்தாய், how many hours you எவ்வளவு ministered, தேவனுக்காக கிரியை and செய்திருக்கிறாய், how much you have worked for the Lord. எவ்வளவு தேவனுக்காக நீ எதையாவது செய்திருக்கிறாயா? Have you done anything for the Lord? நீங்க பாருங்க, காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு வேலைக்கு போனாலும் அந்த அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா? When we go for any interview in the college or school, they ask for extra qualifications. நீ படிக்கிற கரெக்ட் தான், It's good you நீ study, வேலை பார்க்கிற கரெக்ட் தான், it's good you ஆனா work, உனக்கு எக்ஸ்ட்ரா என்ன உனக்கு தகுதி இருக்கிறது? and what extra qualification you have, எதுல உனக்கு அதிகமான நாட்டம் இருக்கிறது? in what you have a great desire. அதுபோல இந்த உலகத்துல இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் கட்டுறது, சாவுறது, வாழ்றது எல்லாம் ஒரு பகுதி. ஆனா இதுக்கு மத்தியில எக்ஸ்ட்ராவா தேவனுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? Similarly, in this world, getting married, giving birth to children and doing those things are one side, and on the other side, what have you done for the Lord? எனக்கே கிரியை செய்யறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு, இனிமே நான் தேவனுக்குன்னு என்னது செய்ய முடியும்? It's very difficult for me to work for myself. How can I work for the Lord? அப்படிதான் நீங்க சொல்றீங்க. That's how you say. பிரியமானவர்களே, என்னாலயே முடியல, என்னால உட்கார முடியல, என்னால நடக்க முடியல, எனக்கு தேவன் இப்படி வியாதியை கொடுத்துட்டாரு, எனக்கு இவ்வளவு போராட்டத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு இப்படி ஒரு மனைவியை தூக்கி தலையில கட்டிவிட்டாரு, இப்படி ஒரு புருஷனை தூக்கி என் தலையில கட்டிட்டாரு, எனக்கு பிறந்ததெல்லாம் இப்படியா பிறக்கணும், இப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா தேவன் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீ தேவனுக்காக என்ன செய்தான்னு கேட்பாரு. அதுக்கு மட்டும்தான் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் வருகிறது. You are blaming everything and you are giving excuses for everything, but the Lord will ask, what have you done for him? And according to that, the reward will be given. தேவனுக்காக நீ என்ன செய்தாய்? What have you done for the Lord? உன்னுடைய செய்கைகள் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதா? Your deeds, are they useful to God? வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கும் ஆவியானவர் எழுதும் பொழுது, When the Spirit of the Lord writing to the seven உன் churches, செய்கைகளை உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். he says, I know your works. நீதிமொழிகள் 31:31 பார்க்கும் பொழுது, In Proverbs 31:31 we see, அவளுடைய செய்கைகள் அவளை புகழக் கடவது. and let her works praise her. உன்னுடைய செய்கைகள் புகழப்பட வேண்டும். Your works should be praised. யாரால புகழப்பட வேண்டும்? By whom? உன்னுடைய செய்கைகள் தேவனால் புகழப்பட வேண்டும். Your works should be praised by the Lord. 1 சாமுவேல் 19:4 பார்க்கும் பொழுது, In 1 Samuel 19:4 we அங்கே see, யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினிடத்தில் பேசும் பொழுது, when Jonathan speaking to his father David, தாவீதினுடைய செய்கைகள் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். here he says how useful the deeds of David were for them. நம்முடைய செய்கைகள் நம்மை புகழ வேண்டும். Our work should praise us. நம்முடைய செய்கைகள் தேசத்துக்கும் நமக்கும் சபைக்கும் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். Our work should be useful to the land and the church and to ourselves. இந்த செய்கை என்ற இந்த இடத்திலே ஊழியம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Here works means we can consider as the ministry. அந்த சிங்கம் அவனுக்கு விரோதமானதல்ல, அந்த தேசத்துக்கே விரோதமான ஒரு வல்லமை. And that lion was not against himself alone but also against the land. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் தேவனுக்காக எதையாவது செய்கிறீர்கள்?
How many of you are doing something for your God? என்ன செய்றீங்க? What do you do? நீங்க செய்வீங்க, நான் காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்றேன். You say that you pray. அது உன் வண்டி ஓடுறதுக்காக ஜெபம் பண்றேன். And for yourself you are நான் பைபிள் படிக்கிறேன். I read the Bible. அது உனக்காக தான் செய்றேன். Only for your sake. தேவனுக்காக என்ன செய்தாய்? What have you done for God? ஒரு ஆத்மாவை சந்திச்சியா? Did you meet any soul? ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணியா? Did you pray for any ஒரு soul? ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொன்னியா? Did you preach the gospel? ஒரு ஆத்மாவுக்கு ட்ராக்ட் கொடுத்தியா? Did you give a tract to your ஒரு soul? ஆத்மாவுக்கு பைபிள் கொடுத்தியா? Did you give a Bible to the ஒரு soul? ஆத்மாவுக்கு இயேசுவை பத்தி சொன்னியா? Did you say about Jesus to your soul? எதையாவது ஒன்றை செய்திருக்கிறாயா? Have you done any such thing? ஆண்டவர் சொல்லுகிறார், செய்கைகளில் வல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். The Lord says that we should become strong in our works. ஒரு தேவனுடைய பிள்ளை செய்கைகளில் வல்லவனாய் மாற வேண்டும். A child of God should become strong in his works. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை நீ செய்யாவிட்டால் அதுக்கு உனக்கு பிரதிபலன் கிடைக்காது. If you don't anything for the sake of the Lord, you won't receive any reward. சொன்னா மட்டும் போதாது, அதை செய்யணும். It's not enough you say, you must do. அதுக்காக அவன் எதிர்ப்பை கண்டு பயப்படவில்லை. They were not afraid of the opposition. பெனாயாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? What was the speciality of Benaiah? சிங்கத்தை சிங்க கொகையிலேயே சந்திக்கிறது. And meeting the lion in its den. அதுதான் அந்த பைபிள்ல அந்த வசனத்தினுடைய கடைசி சாராம்சம். And that is the last part of that verse. சிங்க கெபிக்குள்ளேயே போய் அந்த சிங்கத்தை சந்திச்சு கொன்னுட்டு வர்றாள். Going into the den of the lion, meeting the lion and killing the lion. ஊழியம் சொன்னா எதிர்ப்பு இருக்கும். And if it's a ministry, there will be opposition. கிறிஸ்தவன் சொன்னா எதிர்ப்பு இருக்கும். If it is a Christian, there will be opposition. இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus say? நான் உலகத்தான் அல்ல. I am not of this world. நான் அப்படினால் உலகம் என்னை பகைக்கிறது. That's why the world hates me. நீங்கள் உலகத்தார் அல்ல. You are not of the world. அதனால் உலகம் உங்களையும் பகைக்கிறது. That's why the world hates you அப்ப too. உலகம் உன்னை பகைக்குது அப்படினு சொன்னா உனக்கு நீ கிறிஸ்தவன் என்று அர்த்தம். If the world hates you means you are a right Christian. அப்படியானால் நீ இந்த நாட்களிலே கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? If it is so, what have you done for the Lord? நான் பாய் போட்டேன், அத போட்டேன், இத போட்டேன், நான் ஃபேன் வாங்கி கொடுத்தேன், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. You should not say the stories of spreading the mat and buying fans. அது நீ செய்யாட்ட இன்னொருத்தன் செய்வான். And anybody can do. இப்ப நான் வந்துட்டு நான் மதுரையில் நான் தான் பிரசங்கம் பண்ணேன், நான் தான் பிரசங்கம் பண்ணேன். நான் இல்லன்னா இப்ப அடுத்த பிரதர் நிப்பார் இந்த இடத்துல. இந்த டயத்துல இன்னொரு ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். If I am boasting that I am preaching and if it's not me, somebody else will be here. அப்படிதானே? கரெக்டா 10:30 ஆயிடுச்சுன்னா யாரோ பாஸ்டரோ பிரதரோ ஒரு ஆள் எழும்பி நின்னு பிரசங்கம் பண்ணதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். At the right time, the Lord has appointed somebody to stand and preach. எலியா சொன்னா, நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம். அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ அமைதியா இரு, இந்த வார்த்தையை நீ யூஸே பண்ணக்கூடாது. 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். Elijah was boasting that he was alone, he himself was there, but the Lord warned him that he had someone. நான் ஒருவன் மாத்திரம் என்று சொன்னான். And he said that it was I அதுக்கு alone. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால் நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். I have 7,000 knees which have not bowed before Baal. அதனால நீங்க சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You have to understand the truth. செய்கைகளில் வல்லவனாய் மாறுங்கள். And we have to become strong in our acts. முடிஞ்ச அளவு ஊழியம் செய்யுங்க. We have to do the ministry as அதுக்கு much மட்டும் தான் possible. பிரதிபலன்ங்க. And there is reward only for that. மற்றதுக்கு எல்லாம் பிரதிபலன் கிடைக்காது. For other things we won't have any reward. நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கர்த்தருக்கு என்ன செய்றீங்க? What do you do something in extra for the Lord? கிடைக்கிற டயத்தெல்லாம் போய் ஊழியம் செய்யுங்க. Whenever you get time, go and do the ministry. இயேசுவை பத்தி சொல்லு. And say about Jesus. இயேசுவை பத்தி பாடு. And sing about Jesus. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யு. Do some ministry. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I visited a house. அவங்க இங்க இருக்காங்களான்னு தெரியல. I don't know whether they are here. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலை பிரதேசங்கள்ல ஊழியம் செய்றாங்க. And their children go and do the ministry in the hill resorts. அங்க போனீங்கன்னா And when you go there, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாஷை பேசுவாங்க, ஆனா எழுத்து வடிவம் கிடையாது. and they will speak some language and no script for that. எண்ணிக்கைக்கு உள்ளதான ஒரு ட்ரைப்ஸ் அவங்க. And they are the tribes. அவங்க எண்ணிக்கைக்கு உள்ளவர்கள். ஒரு குறுகிய நம்பர் உள்ளவங்க தான். And they are of a smaller count. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாஷையில பேசுவாங்க, ஆனா எழுத்து கிடையாது. They will speak a language but no script for that. இப்ப அவங்களுக்கு எப்படி பைபிளை வாசிக்க வைக்கிறது? And how to make them read the Bible? அதனால இவங்க போய் அந்த ஊர்லயே இருந்துகிட்டு, and they go and stay with them. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிச்சவங்க. And both of them are educated. நல்ல அறிவாளிகள். And intelligent people. நல்ல குடும்பத்துல உள்ளவங்க. From a good family. இவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி பணத்தை எல்லாம் போட்டு இவங்க ரெண்டு பேரையும் அங்க அனுப்பி அந்த ஜனத்தோட பேசி அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் இவங்க கொடுத்து அந்த எழுத்து வடிவத்தை அவங்கள படிக்க வச்சு அதுல பைபிளை ரெடி பண்றாங்க. And within the family they have formed a trust and they go and prepare a script and the Bible for their language. இப்ப நம்ம எல்லாம் கையில பைபிள் வச்சிருக்கோம். We all have Bibles in our hand. யார் இத ரெடி பண்ணது? And who prepared? தமிழ்நாட்டுல வந்து ரெடி பண்ணது யாரு? And who prepared it coming to Tamil Nadu? ஏதாவது தமிழ் புலவர்கள் எழுதிட்டானா? Were there some Tamil poets written? இல்ல தமிழ்ல உள்ள பெரிய கட்சி தலைவர்கள் எழுதிட்டாங்களா? Or the political leaders written? நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine.
சீகன் பால்க்கு தான் தமிழ்ல தரங்கம்பாடியில உட்கார்ந்து இந்த தமிழ் பைபிளை உருவாக்குறாரு. Slegan Paul in Tarangambadi in he நல்ல prepared சத்தமா this பவுல்ல Bible. பேசுங்க. அவர்தான் தரங்கம்பாடியில வந்து இந்த ஊழியத்தை செய்யறாரு, தமிழ் பைபிளை ஃபார்ம் பண்றாரு. In Trankabar, he only started this ministry and wrote this Tamil Bible. அவர் 3 வயசு 4 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா படுக்கையில சாக கிடக்குறாங்க. When he was 3 or 4 years old, his mother was bedridden, about to die, சாக போறாங்க. on the verge of death. பிள்ளைங்க எல்லாம் சுத்தி நின்னு அழுதுகிட்டு இருக்கு. Children were around and crying. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் சாக போறேன். And the mother said, I am going to die. இந்த பையனை ஒரு சுவிசேஷகனா மாற்றி இயேசு தெரியாத ஊருக்கு அனுப்புவேன்னு சொல்லி எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு புருஷன்ட்ட கேக்குது. And asked the husband to promise her that she would change this boy, an evangelist, and send to an unknown land. அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு, வளர்த்து நான் அவனை ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. And you promised that you would submit him for the ministry in this way. உயிர் போக போகுது. And she was about to die. அப்போ அந்த புருஷன் இந்த குழந்தையோட இவன் ஒரு குட்டி பையன் இந்த மாதிரி அவனை பிடிச்சி அந்த தாய் கையில கொடுத்து தாங்கையும் வச்சு இவனை நான் சுவிசேஷகனாகவே வளர்த்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறான். The husband promised, swore, holding the hand of the boy and the mother, and said that he would make him an evangelist. அந்த அம்மா செத்து போயிடுச்சு. And the mother died. அந்த தகப்பன் அவனை அப்படியே தெய்வீகமா வளர்த்து சுவிசேஷகனாக மிஷனரியாக இந்தியாவுக்கு அனுப்பி அவர் வந்து தரங்கம்பாடியில இருந்து புதுசா அச்சகம்லாம் கண்டுபிடிச்சு அவர் வந்து தமிழ் பைபிளை உருவாக்குறாரு, எழுதுறாரு, மொழிவாக்கம் பண்றாரு. The father brought up the child in the same manner, and he came to Trankabar and translated the Bible into Tamil. உங்க பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும்போது இப்படி யாராவது பிரதிஷ்டை பண்ணீங்க? And did anyone consecrate your child in this manner when they இல்ல were 7 born? வயசு 8 வயசுல பிரதிஷ்டை பண்ணீங்க? Or at which age you consecrated? ஆண்டவரே என் பிள்ளை வளர்ந்த உடனே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு யாராவது சொன்னீங்களா? Did anyone say, Lord, when my child grows up, I will submit him for the ministry? ஒரு 50 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே அப்படி ஒரு குழந்தை கொடுத்தால் நான் அதை ஆண்டவருக்கே கொடுக்கிறேன். அண்ணால மாதிரி. And when they don't have child for 50 years, they will say that if you give me a child, I will send him for the ministry. ஒரு பையன் பயங்கர கேடுகட்டவனா இருந்தான். ஒரு பையன் மிகவும் கேடுகட்டவனா இருந்தான். A boy was in a very spoiled state. என்ன நடந்துச்சு? What happened? அந்த அம்மா சொல்லிச்சு, பெந்தேகோஸ்திலே விட்டுறாங்க, இவனை இப்படியே கொண்டு போங்க, சாமியாரா கூட போட்டுங்க. And I allow him to grow up in Pentecost and let him become a priest there. நான் தான் பாங்க பிரதர். And I was the brother there. அவன் நல்ல பையன். He was a good boy. அவன் வெளியே இருந்தா ரொம்ப மோசமானவன், இங்க இருந்தா நல்லவன். Outside he was very bad, inside he was good. அவனை நான் கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணிட்டே வந்தேன். Gradually I molded him. சண்டே ஸ்கூல்ல வந்து உட்காருவான். He would come to the Sunday school. பெரிய பையன், grown up boy. சண்டே ஸ்கூல்ல உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 10 பிள்ளைகளுக்கு காத்திரை போட்டு நடத்துறான். இவன் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும்னு. In the tarrying meeting he would cry and ask for anointing. இவன் திருந்திட்டான உடனே When he became all right, அந்த அம்மா வந்து அவனை மெல்ல கூப்பிட்டுச்சு, எப்பா நீ சரியாயிட்டியா? அப்ப வீட்டுக்கு வந்து குடும்பத்தை யாரு பாக்குறது? And the mother called him, if you have become right, you come to the family, who will look after the family? அவன் கெட்டு போயிட்டான உடனே கொடுத்துட்டாங்க, இப்ப சரியான உடனே திருப்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. When he was spoiled, they submitted. Now when he has become all right, they want to take him back. சரியாயிட்டில்ல, வந்துரு, நம்ம அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், நமக்கு பெரிய குடும்பம் இருக்கு, சரியாயிட்டில்ல வான்னு சொன்னாங்க. You have become all right, no, you come back, you have a big family, you have to take care of the family. அவன் போல ஃபெய்த்தம்லயே இருந்தான். And he didn't go, he was in the faith. நான் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே, when I was transferred, அடுத்த பிரதர் வந்தாரு, அவனை கேட்ச் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போத்தறல. Another brother came, but he could not control and catch him. இந்த அம்மா அவனை கொண்டு போயிட்டாங்க. And the mother took him away. வா நீ வந்துருன்னு சொல்லி. And come, you come to the அவன் போனா, he went back. அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளது. His latter state was worse than the former. மிகவும் கேடுள்ளது. And worse than the former. இந்த கன்வென்ஷன்ல பார்த்தேன். I saw him in this convention. வந்தான். He came. அவனை பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. He was in a very pathetic state. அவனை வெட்டிட்டாங்க. He was slain. இப்ப அவனால நடக்க முடியாது. And he was ஏதோ உயிரோட இருக்கிறான். And he could not walk and he is alive, that's all. அந்த தாய் ஒழுங்கா விட்டிருந்தா அன்னைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக நல்ல ஒரு மனிதனா மாறி இருப்பான். If the mother had allowed him, he would have become a good worker of God. நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. செய்கைகளில் வல்லவர்களாய் மாற நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? That you may become strong in your acts. Do you surrender your children? செய்கையில் வல்லவன்னா ரஸ்லிங் பண்றது, ஓட்ட உடைக்கிறது, கராத்தே அடிக்கிறது, இதுதான் ஆக்ட்னு நினைச்சிட கூடாது. இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிறது தான் செய்கை. Strong in act means not doing any karate activities but giving the life for Jesus. இந்த வீட்ல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறது, பிளேட்டை உடைக்கிறது, பீரோவை உடைக்கிறது, டேபிள் கார்டை தூக்கி போடுறது, இதுவா பெந்தேகோஸ்தே?
breaking the articles in the house, is it a Pentecostal life? இதெல்லாம் பொல்லாத ஆவி, விழுந்து போன ஆவி. These are all fallen evil spirits. நீங்கள் ஒன்று விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும், இரண்டாவது கர்த்தருக்காக எதையாவது செய்கிறதில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். You should become strong in faith. Secondly, you should become strong in the works of the Lord. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். You resist the devil. சிங்கத்தை சிங்க கெபியிலே சந்தியுங்கள். Meet the lion in its den. ஜெபத்திலே போராடுங்கள். You wrestle in the prayer. மூன்றாவதாக Thirdly, அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கும் பொழுது in Acts 7:22 we see மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். he was mighty in words and in deeds. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் வாக்கில் வல்லவனாய் மாற வேண்டும். A child of God who claims to be a child of God should become mighty in words. நல்லா புரிஞ்சுக்கங்க. You understand clearly. இயேசுவை பத்தி சொல்றதுல நீ வல்லவனாய் இருக்கணும். In saying about Jesus you should become mighty. ஒரு சிலருக்கு காஸ்பல் சொல்ல தெரியாது. Some cannot preach the gospel. ஒரு சிலருக்கு இயேசு அழகாக சொல்ல தெரியாது. And some cannot say about Jesus ஒரு beautifully. சிலருக்கு இந்த உபதேசத்தை அழகாக சொல்ல தெரியாது. Some cannot preach the doctrine beautifully. டீச்சிங் ஒரு gift. Teaching is a gift. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's how the Bible says. போதிக்கும் வரம். And the gift of teaching. அந்த போதிக்கும் வரம் இல்லாம நீங்க போய் சுவிசேஷம் சொன்னா எடுபடாது. And without that the gift of teaching, if you go and preach the gospel, ஒரு சிலருக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. and some cannot preach the gospel. இயேசுவை சொல்றேன்னு 10 நிமிஷத்துல அடி வாங்கிட்டு வந்துருவான். And within 10 minutes he will get blows and come back. ஏதாவது சண்டையை போட்டு விட்டுருவான். He will create some quarrel and come. ஒரு சிலருக்கு சபையை பத்தி சொல்ல தெரியாது. Some cannot say about the church. அவங்க சபையை பத்தி சொல்றேன்னு பெரிய வாக்குவாதத்தை உண்டு பண்ணிடுவாங்க. And saying about the church they will create an argument. காஸ்பல் சொல்றது ஒரு டிசைன். There is a design in preaching the gospel. டாக்டரின்ஸ் பேசுறதுக்கு அது ஒரு gift வேணும். And we need a gift to say gospel. சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. Gospel is different from doctrine. சுவிசேஷம் இயேசுவை சொல்லுவது. Gospel is preaching Jesus. உபதேசம் பூரணத்தை சொல்லுவது. Doctrine is about perfection. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். That you have to understand. அதே நேரத்துல பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லுகிறது போல, as Pastor Joel would say, man management ன்னு சொல்லுவாரு. man management he நீங்க would. எல்லாரும் படிச்சிருக்கிறதெல்லாம் business management. And all of you have studied about business ஆனா management. அவரு சொல்றாரு ஒரு ஆத்துமாவை எப்படி மேனேஜ் பண்ணனும், எப்படி டீல் பண்ணனும்ங்கிறது ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விசுவாசிக்கு தெரியணும். A worker and believer should know how to deal and manage a soul. நம்ம ஆளுங்களுக்கு இந்த புதிய சபையில புதுசா வர்றாங்களா பாத்தீங்களா, அவங்கள டீல் பண்ண தெரியாது. Our people do not know how to deal with the new believers. ஒரு அம்மா தன்னுடைய வீட்ல புதுசா வேலைக்கு ஆளா சேர்க்கும். And one woman would recruit people to her house. அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. And she would help them well. ஆனா உடனே அவங்கள கோயிலுக்கு கூட்டி வந்துருவாங்க. And immediately she would bring them to the church. மூணாவது வாரம் பார்த்தா அவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க, அந்த அம்மா வீட்ல வேலைக்கே இருக்க மாட்டாங்க. And third week they will neither come to the church nor to the work. என்ன ஆச்சுன்னு கேட்டா, What happened? மூணாவது வாரமே இந்த அம்மா சொல்லும், நீ நகைய கலத்திர அப்பதான் பரலோகம் போவாய். Third week itself this woman would say, you remove your jewels. அங்க புருஷன் ஒருத்தன் குடிகாரா இருக்கிறான். And there is a drunkard, the husband. இந்த அம்மா இவனுக்கு ஒரு உபதேசம் சொல்லும், நகைய கலத்தலனா என் கூட வரக்கூடாது. இப்படி இந்த விளங்காத விசுவாசிகளை வச்சுதான் சபை கெட்டு போகுது. Because of such believers the church is affected. நான் சொல்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. What I say is not wrong. நீ அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ சும்மா இரு, ஆண்டவர் பேசுவாரு. What worthiness you have to say about that? You keep quiet, the Lord will work. யார்ட்ட என்ன பேசணும்னே தெரியாது. And do not know what to say to what kind of people. சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு gift வேணும். We need a gift to preach the gospel. பவுல் அதை குறித்து பேசும் பொழுது, when Paul says about that, எனக்கு வாக்கு வல்லமைக்காக ஜெபியுங்கள்னு சொல்றார். you pray for the might in my words. எபேசியர் 6:20. Ephesians 6:20. நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். For which I am an ambassador in bonds, that therein I may speak boldly as I ought to speak. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சுவிசேஷம் சொல்றதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, அவன் ஒரு பெரிய சூப்பர் பிரீச்சர். அவர் சொல்றாரு, எனக்கு வாக்கு வேணும்னு கேக்குறாரு. Apostle Paul is a super preacher. He himself says that he should speak the word boldly. அவர் போறாரு, ஒரு இந்து கோயிலுக்குள்ள போறாரு. He went into a Hindu temple. அங்க போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வராரு. And he was watching everything inside. எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்து உட்கார்ந்து காஸ்பல் ஸ்டார்ட் பண்றாரு. Having seen everything, came out and started preaching the gospel. நான் உங்க எல்லா கோயிலையும் சுத்தி பார்த்தேன். I went into your temples. எல்லா தெய்வங்களையும் நீங்க வச்சிருக்கீங்க. And you have all gods. ஒரு இடத்துல மட்டும் நீங்க எம்ப்டியா ஒரு இடம் வச்சிருக்கீங்க. But you have one empty space. அந்த இடம் என்னது? And what is that? இதையும் தாண்டி ஏதாவது கடவுள் ஒன்று இருந்தால்
அறியப்படாத கடவுள் அப்படின்னு ஒரு போஸ்ட் வச்சிருக்கீங்களே, அவரைத்தான் நான் சொல்றேன், அவர்தான் இயேசுன்னு சொன்னான். You have reserved a place for one God that is an unknown God and he is Jesus. I am about him I preach. உடனே அவங்க எல்லாருக்கும் அப்ப அந்த இதுவரைக்கும் தெரியாத ஒரு கடவுளை சொல்றானே அங்க உட்கார்ந்து எல்லாரும் கேட்டாங்க. And when he spoke about that unknown God, they sat and listened to him. உனக்கு அப்படி பேச தெரியுதா? And are you able to speak so? நீங்க பேசினா சண்டை வரக்கூடாது, நீங்க பேசினா அவன் அக்செப்ட் பண்ணணும். When you speak, it should not be an argument, but he should accept. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியணும். And you should know how to preach the gospel. வந்த உடனே நீ மருந்து எடுக்காதன்னு சொல்லி கொடுக்கிறாரு. As soon as they come, you advise them not to take medicine. வந்த உடனே சிலையெல்லாம் தூக்கி போட்டுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. As soon as they come, you advise them to throw away the idols. வந்த உடனே நகையும் தாயத்தெல்லாம் கலத்துன்னு சொல்லிடுறாரு. As soon as they come, you advise them to remove the jewels. இதெல்லாம் வரும், வளர்ச்சி அடையும் பொழுது எல்லாமே தன்னை விட்டு அவன் எல்லாத்தையும் தூக்கி எறிவான். When they grow, automatically they will throw. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's how the Bible says. நீங்க என்ன சொல்றீங்க? But what you say? வந்த உடனே அத கலத்து இத கலத்து, சில ஊழியக்காரங்க இப்படி தான் சொல்லி சபையவே ஓச்சிடுறான். Even the workers say like that. தயவு செய்து இந்த தொழிலை நீங்க எந்த விசுவாசியும் பண்ணக்கூடாது. No believer should do this business. நாங்க பாத்துக்கறோம். We will take care. நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள போட்டு குழப்பி விட கூடாது. You should not focus and force somebody and confuse them. தேவன் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும், உன்னால ரட்சிக்க முடியாது. Only God can save, you cannot. நீங்க வாக்கு வல்லமையை கேளுங்க. And ask for the might நீங்க அவங்கள தெய்வீகத்துல வளர்ச்சி அடைய வைக்கணும். And you should make them grow in divinity. வாக்கில் வல்லமை. And the might in word. ஒரு தேவனுடைய பிள்ளை வாக்கில வல்லவனாய் மாற வேண்டும். Child of God should become mighty in the word. நீ ஒரு வார்த்தை சொன்னா அதை தேவன் அக்செப்ட் பண்ணனும், மனுஷனும் அக்செப்ட் பண்ணனும். When you utter a word, both God and man should accept it. லூக்கா 21:15 பார்க்கும் பொழுது, in Luke 21:15 we see. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is said here? உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? What did God say? உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறவங்க உங்களுக்கு எதிர்த்து நின்னு பேச முடியாத அளவுல வாக்கு வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். Your adversaries cannot resist you, in that way I will give you the might of the word. எதிர் பேசவும் எதிர் நிற்க முடியாத ஒரு வாக்கை நான் உனக்கு தருகிறேன். I give you the wisdom of the mouth that no one can resist. இதைத்தான் வேதத்திலே ஏசாயா 54 பார்க்கும் பொழுது, about this in Isaiah 54, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானின் நாவை தருகிறேன் என்று சொல்லுகிறார். he says that he gives the tongue of the learned to give the right word to the weary. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாயிலிருந்து வார்த்தை வரும் பொழுது அது கேட்கிறதுக்கு இனிமையா இருக்கணும். When the word of God comes out from the mouth of a child of God, it should be very sweet to hear. சுவிசேஷத்தை சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம். In a simple manner we can teach the gospel. உபதேசத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம். In a simple manner we can preach the doctrine. சொல்லி கொடுக்கிற விதம் தான் இருக்கிறது. And there is a method to preach. எங்களுக்கு நான் காலேஜ்ல படிக்கும்போது எங்களுக்கு ஒரு தமிழ் லெக்சரர் இருந்தார். When I was studying in the college, there was one Tamil professor. ரொம்ப சிம்பிளா பாடம் சொல்லி கொடுப்பார். In a simple manner he will teach. ஜோக்காவும் இருக்கும். It will be very in a joking manner. காரியமும் இருக்கும். And there will be matter too. ஒருத்தனும் அந்த கிளாஸ்ல வெளிய போக மாட்டான். No one will leave the class. மத்த கிளாஸ்ல அப்படி கிடையாது. In other classes it's not so. அந்த professorsலாம் வருவாங்க. The professors would come. attendance எடுக்கப்படும் அப்படிம்பாரு. Attendance would be taken. உடனே 1 ஹவருக்கு ஒருத்தர் அந்த attendance எடுத்துருவாங்க. And immediately one will come and take. இப்பொழுது வெளிய போகிறவர்கள் போகலாம், டிஸ்டர்ப் பண்ணாம வெளிய போனா போய்டும்பாரு. Those who want to leave can go. ஒரு 38 பேர் வெளிய போய்டுவான். And some will go out. ஒரு 12 பேர் இருப்பான். And 12 will remain. அவங்களுக்கு தான் இவர் கிளாஸ் எடுத்துட்டு போவாரு. And he will take class only for them. இந்த தமிழ் இவர் வந்துட்டாருனா, but when the Tamil 50 பேரும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உள்ள உட்கார்ந்திருப்பான். all the 50 will be seated. அருமையா நடத்துவார். And beautifully he will teach. என்ன நடந்துச்சு? What happened? செகண்ட் இயர் போன உடனே ஒரு NCC மாஸ்டர், அவரும் தமிழ் மாஸ்டர், தமிழ் தான், அவர் தூக்கி போட்டாங்க. And when we went to second year, one NCC master, he was also a Tamil professor, he was allowed to அவர் வருவார்னு இவங்க எதிர்பார்க்கல. They didn't expect him to come. அவர் வந்தாரு. He came. 50 பேர் வெளிய வந்துட்டான். All 50 went out. We want principal. They went to the we principal. want principal. We want the principal. principal வர சொல்லுங்க. And the principal was asked to come. எங்களுக்கு தமிழ மாத்து, ஆள மாத்து. You change the professor. ஏன்? Why? இவரை பிடிக்காம இல்ல, வாக்கு வல்லமை தேவை. And the might of the word should be there. உங்க மனைவிட்ட சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா அவங்க அடுத்த வாரம் வந்துருவாங்க. ஏய் நீ கோயிலுக்கு வான்னா நான் ஏன் வரணும்பா. And in a manner you present the gospel to the wife, she would come. If you threaten, she won't come. ஒரு விசுவாசி போய் வீட்ல, a believer, நான் சொல்லி எத்தனை பேரை சபை கூட்டி போயிருக்கேன், நீ வரவே மாட்டேன்னு ஒரு தள்ளி விட்டாரு. அது போய் டேபிள்ல முட்டி மண்டை உடைஞ்சு போச்சு. And I bring many people to the church and you are not coming. He slapped her. தவறு. It's wrong. சத்தியத்தை உனக்கு சொல்ல தெரியல. You do not know how to preach the truth. நீ சொல்லவே வேண்டாம், நீ வாழ்ந்து காட்டு, அவ பின்னால வருவா. You need not speak, you live, she will follow. அதான் பைபிள் சொல்லுது. That's how the Bible says.
சொல்லுதா சொல்லலையா? Doesn't பேதுருல என்ன சொல்லுது? What does the Bible say? உன்னுடைய போதனை உன்னுடைய கற்புள்ள நடக்கையை கண்டு அவர்கள் போதனையின்றி ரட்சிக்கப்படுவார்கள். Seeing your chaste behavior without any advice preaching, they will be saved. 1 பேதுரு 3:1-2. 1 Peter 3:1-2. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் நீ கொள்ளப்படுவார்கள். போதனையே கொடுக்க வேண்டாம், ஈஸியா வந்துருவாங்க. You need not give a word, easily they would come. உனக்கு வாக்கு வல்லமை வேணும். You need the might of the word. உன்னுடைய வாயில திருவாக்கு இருக்கணும். And the word, divine word should be in your mouth. வாயில வர்ற வார்த்தை திருவாக்காக இருக்கணும். The word that comes from your mouth should be a divine word. எரேமியா 5:13 சொல்லி இருக்கிறது, திருவாக்கு அவன் வாயில இல்ல, திருப்பி அவன் ரட்சிக்கப்படுவான். In Jeremiah 5:13 it is said that that word is not in the mouth, and how he will be saved. தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை. திருவாக்கு அவர்கள்ட்ட இல்ல, திருப்பி எப்படி வருவான் ஒருத்தன்? The word is not in them. ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா திருவாக்கு அவன் வாயில இருக்கணும். If he is a child of God, the divine word should be in his mouth. திருன்னா கடவுள், கடவுளுடைய வார்த்தை அவன் வாயில இருந்தா ஜனம் தானா வரும். If the word of God is in your mouth, people will automatically come. ராஜாவின் வாயில் திவ்ய வாக்கு பிறக்கும் என்று நீதிமொழிகள் 16:10 நாம் பார்க்கிறோம். In Proverbs 14:10 we see, நீதிமொழிகள் 16:10. 16:10, ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். ராஜாவின் உதடுல திவ்ய வாக்கு பிறக்கும். a divine sentence is in the lips of the king. வாயிலிருந்து வருகிற வாக்கு திவ்ய வாக்காக, திருவாக்காக, வாக்கு வல்லமையாக வந்தா ஒரு ஆத்மா சந்திக்கப்படும். நீ சொல்ற சுவிசேஷம் gospel reach ஆகும். If the word that comes from your mouth is divine and mighty, the gospel will reach the people. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட வார்த்தை உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? How many of us have such words? உங்களுக்கு பிசினஸ்ல அழகான வார்த்தைகள் சொல்ல தெரியுது. In business you are able to speak well. ஆனா கர்த்தருக்காக எதையாவது சொல்ல உங்களுக்கு தெரியல. But you do not know to say for the Lord. மோசே ஒரு காலத்துல வாக்கில் வல்லமையுள்ளவனாய் இருந்தான். And Moses once was mighty in the ஆனா word. இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இப்ப சொல்றான் எனக்கு வாக்கில நான் வல்லவன் இல்லை என்று அறிக்கையிடுகிறான். And going after the sheep, now he confesses that he is not mighty in the word. யாத்திராகமம் 4:10 பார்க்கும் பொழுது In Exodus 4:10, அங்க என்ன சொல்லுகிறான்? what did he say there? நான் வாக்கில் வல்லவன் அல்ல. And I am not strong in the speech. அப்படிப்பட்ட அறிக்கை நமக்குள்ள வரக்கூடாது. We should not have that kind of ஒரு word. காலத்துல வாக்கில் வல்லமையுள்ளவனாய் இருந்தவன் இப்பொழுதோ வாக்கு வல்லவன் அல்ல என்று அறிக்கையிடுகிறான். One who was eloquent once, now he says that he is not eloquent. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய கிருபையை நீ இழந்து போக கூடாது. People of God, you should not lose your grace. தேவனுக்காக நீ பேசக்கூடியவன். You have to speak for the நீ Lord. தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டியவன். And you have to work for the Lord. நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாற வேண்டும். You should become strong in faith. தேவனுக்காக எதையாவது செய்கிறதில் செய்கைகளில் வல்லவனாய் மாற வேண்டும். In all the works of the Lord you should become strong. அது மாத்திரமல்ல, நீ வாக்கில் வல்லவனாய் மாற வேண்டும். Not only that, you should become strong in the word. இயேசுவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible say about Jesus? லூக்கா 24:19 பார்க்கும் பொழுது In Luke 24:19, அங்கே இயேசுவை பற்றி சொன்னப்பட்ட வார்த்தை என்ன? the word said about Jesus is, அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவர். Jesus is mighty both in deed and word. அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர்களாய் மாற வேண்டும். If it is so, we his children also should become mighty in word and நீ deed. ஜெபிச்சிட்டு ஒரு வார்த்தை பேசு, அந்த வார்த்தை ஒரு மனிதனை திருப்பும். Just you speak one word that will turn a person. உபவாசத்தோடு நீ பேசிப்பார், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. With fasting you speak, there is power in the word. முதலாவது இந்த உபதேசத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். First you learn the doctrine well. முதலாவது சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளுங்கள். You learn the gospel well. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை கற்றுக்கொள்ளுங்கள். Learn the power in the blood of Jesus. இயேசுவின் நாமத்தின் வல்லமையை கற்றுக்கொள்ளுங்கள். Learn the power in the name of Jesus. இயேசுவின் வல்லமையை கற்றுக்கொள்ளுங்கள். Learn about the power of Jesus. யார்ட்ட எப்படி பேசணும்னு நீங்க கத்துக்கணும். Learn what you have to speak, to what kind of ஒரு people. ஊழியக்காரட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to the worker. ஒரு விசுவாசிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். You should know how to speak to
to a believer. ஒரு புறஜாதிக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to a Gentile. உன்னுடைய வேலைக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். உன்னுடைய எஜமான்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to your servant and master. உன் பிள்ளைட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். உன் தகப்பன்ட்ட தாயிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to your children and to your parents. அதனால தான் மேன் மேனேஜ்மென்ட்னு சொல்றது. That is said to be man அவன management. 2 நிமிஷத்துல ஒரு மனிதனை நம்முடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து விடலாம். In 2 minutes we can bring any person under our control. ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு உனக்கு தெரியணும். You should know to bring the people. அதுக்காக நயவசனிப்பா பேசணும்னு நான் சொல்லி தரல. And for that you need not speak in an enticing manner. முகஸ்துதி பண்ணணும்னு நான் சொல்லி தரல. I don't teach you to flatter. வந்த உடனே பிரதர் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிமா போய் சொல்லக்கூடாது. And you should not utter lies saying that I am thinking about you only. இவர மாதிரி ஆளே கிடையாது அப்படினு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி முகஸ்துதி பண்ண கூடாது. Should not flatter saying that there is no one equal to him. நயவசனிப்பு முகஸ்துதி ரெண்டுமே கிறிஸ்தவத்தினுடைய எதிரான சக்திகள். And the flattery and enticement are the powers against Christianity. நீங்க அப்படி செய்யணும் நான் சொல்ல வரல. I don't advise you to do so. இயேசு கிறிஸ்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். Jesus Christ was a prophet, both mighty in word and deeds. இயேசுவுக்காக பேசு. You speak for Jesus. இயேசுவை பேசு. You speak Jesus. அவருடைய நாமத்தை பேசு. Speak his name. அவருடைய சத்தியத்தை பேசு. Speak his truth. உன் வாயிலிருந்து சத்தியம் வெளியே வரட்டும். Let the truth come out of your mouth. ஆண்டவரை துதிச்சு நீ தேவனுடைய வார்த்தைகளை பேசு. And you speak the word of God. ஒரு வார்த்தை பேசினா போதும் ஒரு ஆத்துமா திரும்பிடுவான். If you speak one word, a soul will come. ஒரு வார்த்தை நீ பேசு அந்த ஆத்துமா திரும்பிடும். And you speak one word, that soul will repent. போன மாசம் ஒரு சகோதரிட்ட கர்த்தர் சொன்னாராம். And last month to a sister the Lord நீ said, காலையில எந்திரிச்ச உடனே அவங்கள போய் பாரு அவங்க துக்கத்துல இருக்காங்க. you go and meet them early in the morning and they are in a sorrowful state. அடுத்த நாள் காலையில இவங்க அந்த வீட்டுக்கு போனாங்க. And next morning she went to the house. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாங்க. Asked whether they had any problem. இல்லையே ஒண்ணுமே இல்லையே நல்லா தான இருக்கோம். என்ன விஷயம் என்ன காலையில வந்துட்டீங்க அப்படினாங்க. And we are all right. Why you have come in the morning itself, they asked. இல்லையே ஆண்டவர் ஏதோ பிரச்சனையில இருக்கதா சொன்னாங்களே. The Lord said that you are in some trouble. அப்பலாம் ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கோம். அந்த இப்ப எந்திரிச்சோம் காபி குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம். It's not so, we are all right, just we had coffee. இல்லையே நீங்க நேத்து நைட் சூசைட் பண்றதுக்கு கயிறு போட்ட மாதிரி எனக்கு ஆண்டவர் பேசினாரு. The Lord spoke that you are about to hang yourself. எப்படி இருக்கும்? How it would be. அத கேட்ட உடனே அந்த சிஸ்டர் அழுதுச்சு. ஆமா கயிறு போட்டு தான் விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கேன். I tried with the rope to hang myself and now I fell and I am all right நான் now. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். I visited a house one day. தட்டிட்டே இருந்தேன். I was knocking. கடைசில திறந்தாங்க. Finally they opened. திறந்தா அவங்க பேய் அறைஞ்ச மாதிரி உட்கார்ந்திருந்தாங்க. As if she was possessed, she was sitting. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். I was speaking to her. பேசின உடனே அழுதாங்க. And she started crying for it. பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. Talked about the problems. சரி ஜெபிப்போன்னு சொன்னேன். I said let's pray. அப்ப அவங்களுக்கு பின்னால அவங்க உட்கார்ந்திருந்து அவங்க தரையில உட்கார்ந்திருக்காங்க. நானும் தரையில தான் உட்கார்ந்திருந்தேன். அவங்களுக்கு பின்னால ஒரு பிளாஸ்டிக் கயிறு ரோப் கிடந்துச்சு. And behind her, both of us were sitting on the floor. Behind her there was a plastic rope. என்னன்னு கேட்டேன். I asked what it was. இப்பதான் தூக்குல தொங்குன கயிறு அறுந்து போச்சு விழுந்திருக்க நீங்க வந்து கதவை தட்டிட்டீங்க. And the rope, when I was trying to hang myself, it severed and you came and அதான் கதவை திறக்கிறதுக்கு நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டேன் பயந்து போய். And I was afraid of opening the window. யோசிச்சு பாருங்க. Just think of it. இப்படி எல்லாம் ஜனங்கள் இருக்குறாங்க. There are people like this. உங்களுக்கு வாக்குவலம் இருக்கா? Do you have the might of the word? தேவனுடைய வார்த்தையை உங்களால பேச முடியுமா? Can you speak the word of God? அருமையா ஸ்கூல்ல பேசுறீங்களே இயேசுவை பத்தி கொஞ்சம் ரோட்ல பேசுங்களேன். You speak well in your school. Why don't you speak in the road about Jesus? இயேசுவை பத்தி பேசணும்னா கை கால்லாம் நடுங்கிரும் ஸ்டேஜ் பேர் வந்துரும். And if you want to speak about Jesus, there will be trembling and you have fear. பேசுங்க இயேசுவை பேசுங்க. வாக்கில் வல்லவர்களாய் மாறுங்கள். சுவிசேஷத்தை சொல்லுவதில் வல்லவர்களாய் மாறுங்கள். Become mighty in word and speak